அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான் மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி கால சக்கரத்தின் 11வது ராசி ரொம்ப லாபகரமான ராசி இந்த கும்பராசி தான். லாபம்னா காசு பண ஆசை உங்கள்ட்ட இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கணும். காசு பண ஆசை இருக்காது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும், ஒரு கௌரவத்தோட இருக்கணும், மக்கள் பேசுற அளவுக்கு நம்ம பெரிய ஒரு லெவலுக்கு போகணும். இது எப்போதுமே கும்பம் தான். பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவாங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ண முடியாது. பெருசா வாழ்க்கையில பெரிய பிளான் போடுவாங்க கும்பராசிக்காரங்க. இது இப்படிதான், அது அப்படிதான், இதுல போனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமை அவங்களுக்கு கரெக்டா புரியும். ஆனா அறிவா யோசிப்பாங்க. புத்திசாலிய கும்பராசிக்காரங்க, டேலண்டானவங்க, அறிவானவங்க, புத்திசாலி குணம், நல்ல ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எல்லாரும் சொல்றேன், கும்பராசிக்கு எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ, உங்க வாழ்க்கைக்கான வீடியோ. எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அவங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல அனுகூலமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 7 சனி பாதிக்க கூடாது, இப்ப பாதிப்பு வராது. இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி போகுதுன்னா, மாத பலன் பார்க்கும்போது கண்டிப்பா திசா புத்தியை பார்க்காம எடுக்கக்கூடாது. எப்படி நம்ம உடம்புல 9 நவகிரகங்கள் இயங்குதுங்க. அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் கண்டிப்பா யோகமான பலனை கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை கண்டிப்பா அவங்க பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் நம்ம எல்லா வெளியில என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல கிரகம் இப்ப பார்ப்போம், ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா ராகு பகவானா 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு. 3ஆம் இடத்துல பாருங்க சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு. எதுல? மேஷத்துல. அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் செய்யறாரு. அடுத்து 5ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். இதான் கிரகத்தோட அமைப்பு. இந்த கிரக பயிற்சி பாருங்க, ஒரு 3 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. நம்பர் 1 கரெக்டா சுக்கிர பகவான் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் பாவத்துக்கு பாரு. எப்ப போறாருன்னா கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதி போறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பாருங்க 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது நல்ல ஒரு டைமிங். அடுத்து பாருங்க, அதே 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் நல்லா பாத்துக்கணும். செவ்வாய் பகவான் சனி பகவானை விட்டு விலகுறார். நான் ஏன் சொன்னமா 7 சனி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரிலீஃப் கிடைக்க போகுது. ஏன் சொல்றேன் தெரியுமா? செவ்வாய் சனி சேர்க்க வரக்கூடாது ராஜா. இது வந்தா கொஞ்சம் பிரச்சனை தான். நெருப்பு கிரகம், உஷ்ணமான கிரகம் ஒரு சனி பகவானை போய் தொடருதுன்னா அது தொடரக்கூடாது. மகரத்தை, அதாவது இந்த கும்பத்தை பொறுத்தவரை அது 2ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் 10 குறைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறைக்க பார்க்கும். உடம்புல பல்லு வலி, சுவாச பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தடங்கலான விஷயம், உங்களுடைய பொருளாதார வருமானத்தை சுருக்க பார்க்கும். 7 சனியில எத்தனை பேர் 7 சனி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க. சனி பகவான் கெட்டு போயிருந்தால் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க. காசு பணத்துல பிரச்சனை வந்திருக்கும். நகை சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயம் தடங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இதுக்கு மேல ரொம்ப தடங்களை சந்திச்சாரு நீங்க தான். கணவன்மனை ஒற்றுமை சார்ந்த விஷயமும், படிப்பு கல்வியிலையும், வேலை உத்தியோகத்திலையும் ஒரு தடங்களை சந்திச்சாருன்னா இந்த கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு கிரகம் இப்படி மாறும்போது ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல,
நிறைய பேருக்கு வேலை எல்லாமே வீட்டுல இருப்பாங்க, இல்ல வேலை உத்தியோகத்தை ஒரு தாங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. கும்பத்தை பொறுத்து இது மாதிரி தடங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்ப ராசிக்காரன். இப்ப ஏன் நல்லது நடக்குதுன்னா நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா மாறப்படும். கெட்டது மேக்சிமம் நடக்கக்கூடாதுங்க. கெட்டது நடக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து விலகும் போது நல்ல ஒரு மாற்றம் இனிமே வேலை செய்யும். ஒண்ணுல உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த கேஸ்ல இப்ப நீங்க ஜெயிப்பீங்க. வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் வேலை உத்தியோகத்துல தடங்களா இருக்கும், அந்த வேலை உத்தியோகம் இப்போ உங்களுக்கு சாதகமா வரும். காரணம் சொல்லிடுறேன். வேலைஸ்தான அதிபதி யாருன்னா சந்திர பகவான் தான். நல்லா தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவான் எப்ப அந்த குருவை போய் தொடுறாரோ, இப்ப மே மாசம் 11ஆம் தேதி போய் தொடுறாரு. 2, 11 வரணும். எப்படி காசு பணம் பொருள் நகை வரணும். இது விதி. 5ஆம் இடத்துல போய் இந்த குரு சுக்கிரன் இணையும் போது காசு பணம் பொன் பொருள் நகை வரும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நட்பான கிரகம். அப்ப வேலை உத்தியத்துல ஒண்ணு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்ல வேலை கிடைக்காத வேலை உத்தியத்தை அமைச்சு கொடுப்பார். பயங்கரமான ஒரு உயர்ந்த பதவி உங்களை தேடி வரணும். இது விதி. அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருந்தால் இது சரியாகும். இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை செம்மையா இருக்கும். பார்த்து கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப்ல உள்ளவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சரி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க சுப செலவு, குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், திருமணத்துள்ள தடைகள். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தடங்கள் இருக்கும், ஆனா இனிமே இருக்காது. நான் காரணம் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க, சுக்கிரனும் குருவும் இணையும் போது நல்லா பாருங்க, 9ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும். நல்ல ஒரு உயர்ந்தெடுத்து போய் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப்ல வேலை செய்யும். ஏன்னா இங்க நிறைய கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது. நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு தடங்கள், ஒரு மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய பேர் கும்பராசியை பொறுத்தவரை இனிமே இருக்காது. அதே மாதிரி நீங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்களா, கண்டிப்பா வேலை வந்து ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனை, இந்த பேங்க்ல லோன் கேட்கலாம், அந்த லோன் சேங்ஷன் ஆகும். அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு. ஆனா இப்போ ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி நீங்க பண்ணணும். இதுதான் கும்பராசியை பொறுத்தவரை இந்த மே மாசத்துல அதிகமா இருக்கு. பாத்துங்க, சனிபா நல்லா இருக்காரு மட்டும் பார்த்து நீங்க மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் நிறைய வெற்றிகள் தேடி வரும். நிறைய பேர் லாட்ரி சீட் எடுக்குன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது. ஏன்னா குரு சுக்கிரன் இணையறதுனால அந்த யோகம் இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா தங்கம், பொன், பொருள், நகை, சேமிப்பான கிரகமும் ஆசையான கிரகமும் ரெண்டும் இணையுது. 5ஆம் இடத்துல ஒரு ராசியை குரு பகவான் பாக்குறதுனால சொல்றேன். கமிஷன் வியாபாரமா, ஐடிஎஃப் ஃபீல்டா, பேங்க்ல வேலை பார்க்குவா, நெருப்பு சார்ந்த வேலையா, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறைனா பட்டை கிளப்புவாங்க. இப்ப நட்சத்திர படம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் வரும். ஸ்ட்ரைட்டா பாருங்க, அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே அவிட்ட நட்சத்திரம் தான். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும், டேலண்டான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமா சிந்திப்பாங்க. மேலும் இந்த மருத்துவர், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கலை ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். யார் அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்றேன். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அவிட்டத்துல பிறந்த அனைவருக்கும் சரி நல்ல யோகமான நேரமா இருக்கு. எப்படி யோகமான நேரம் வேலை செய்யும். ஏன்னா செவ்வாய் வந்து சொந்த வீட்டுக்கு வரப்படாது. நீங்க இருக்கக்கூடிய முயற்சிலாம் சூப்பரா இருக்கும். படிப்போ, கல்வியா, வேலையா, தொழிலோ, உத்தியோகமா, வெளிநாடா, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லா வெற்றியா வருமே. தோல்விக்கான விஷயம் கிடையவே கிடையாது. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து சதய நட்சத்திரம். பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி சதயத்துல பிறந்தா அதிகமா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. சதயத்துல பிறந்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு யோகமா இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு சதயத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு ஜாக்பட் யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, சுப செலவு பண்றதோ, சுபகாரியம் பண்றதோ, வேலை உத்தியோகம் மாறுறதோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இப்படி எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரணும். தோல்விக்கான விஷயம் கிடையாது. சதயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதி எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். நகை கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேலை, உத்தியோகம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா புரட்டாதி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து புரட்டாதி பிறந்தவங்க இனிமேல் எல்லாம் யோகமாக அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். யார் இந்த புரட்டாதி பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு யோகம், ஜாக்பட் யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு.
வரக்கூடிய மே மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.